வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் விஜயராகவன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பிப்பார். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான வியப்புனா, ஒரு மாமன்ற உறுப்பினர் இவ்வளவு அழகாக தமிழில் இவ்வளவு ஒரு கருத்தாளமிக்க அறிவுரைகளை சொல்லியது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் பாருங்கள், தமிழில் தான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற ஒரு இது, அந்த உறுதி பாருங்கள், எல்லோருடைய மனதிலும் தமிழ் எவ்வளவு ஊற்றெடுக்கிறது என்று. என்னுடைய நண்பர் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவங்க குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே தமிழில் பேசினாதான் மற்றவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் சொன்னால் பதில் சொல் அப்படின்ற ஒரு வச்சுருக்காங்க. அதாவது தமிழை, தாய்மொழியை வளர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு என்ன ஒரு சின்ன ஆதங்கம்னா, ஐயாவை போன்றவர்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இவ்வளவு பல்வேறு விதமான சேவைகள் எல்லாம் செய்து கொண்டு வருவதை நாம் எல்லோருக்கும் எடுத்துரைக்கணும். இன்றைய தலைமுறைக்கு, இளைஞர்களுக்கு இப்படியெல்லாம் செய்யலாம். அதுக்காக தான் வள்ளியப்பன் ஐயா அவர்களோடு இணைந்து நாங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன புத்தகம் அவரை பற்றி வெளியிடலாம். அதாவது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், பல்வேறு இதை வேண்டும் என்று விரும்புகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பாரதிதாசன் இந்த அழைப்புதலை நான் பொதுவாக வாட்ஸ்அப்பில் ஒரு 2-3 நாட்களாகவே பல பேருக்கு, என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி வைப்பேன். நிறைய வெளிநாட்டில் இருப்பவர்கள், மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைப்பேன். வாழ்த்துக்கள் என்று சொல்லி மட்டும் பதில் வரும். இந்த பாரதிதாசனுடைய பிறந்த நாளுக்கு மட்டும் ஒரு உத்வேகமாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பாரதிதாசன் பிறந்த நாளை கொண்டாடுவதனுடைய உண்மையான அந்த அறச்சீற்றம் அவரிடத்தில் இருக்கிறது. நிறைய 40-50 பேர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு பிரபலமான மகப்பேறு மருத்துவர், ஒரு பிரபலமான மகப்பேறு மருத்துவர் டாக்டர் வினோதா அவர்கள் ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ரொம்ப பேசி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, சிறு வயதில் பாரதியாரை விட பாவேந்தரின் பாடல்களைத்தான் நான் அதிகம் படித்திருக்கிறேன். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எளி என்று உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்பட்டு வெளியில். புரட்சிகரமான பாடல்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஐயா நீங்கள் போய் பங்கேற்பது நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒவ்வொருடைய மனதிலுமே பாரதிதாசன் எப்படி ஆழமாக வேர்விட்டு வளர்ந்திருக்கிறார் என்று. 1979 வருடம் புதுடெல்லியில் நான் ஒரு 6 வருடம் படித்து கொண்டிருந்தேன். 79வது வருடம் புதுடெல்லி தமிழ்ச்சங்கத்திலே ஒரு முறை உங்களுக்கு விருப்பப்பட்ட கவிஞர்களை பற்றி பேச சொன்னார்கள். நான் பாரதிதாசனை தேர்ந்தெடுத்தேன், முதல் பரிசு பெற்றேன். அங்கே முடிந்தவரை சொன்னார்கள், நிறைய பேர் பாரதியார் மற்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், நீங்கள் ஏன் பாரதிதாசனை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே, எனக்கும் அவருடைய அறச்சீற்றம் பிடிக்கும். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே சமுதாயத்தின் மீது, தமிழ் பண்பாட்டின் மீது, பெண்களினுடைய பாதுகாப்பை குறித்து எல்லாம் மிக அழகாக ஒரு சீற்றத்தோடு சொல்லுவார். அதுதான் பாரதிதாசனுடைய ஆழமான அழகு என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். இங்கே வருவது எல்லாருமே தெரிந்த முகங்கள். இன்றைக்கு தான் திருமதி வள்ளியப்பன் அவர்களை பார்க்கிறேன். நூல் காஞ்சி
சோமு அவர்கள் எல்லாருமே தெரிந்தவர்கள், நம்ம கலைச்செல்வர் அவர்கள், நாமெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சேவை செய்பவர்களை ஊக்குவிப்பதற்காக தொடர்ந்து இணைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக என்னுடைய ஆசான் வள்ளியப்பன் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு நூல், ஒரு புத்தகம் அவரிடத்திலே போய் வந்து விட்டதென்றால் அதில் எந்த தவறுமே இருக்காது. ஒரே விஷயம், அவர்கிட்ட போயிட்டு வந்துடுச்சுன்னா வாஷிங் மிஷினை விட சுத்தமாயிரும். அந்த மாதிரி நிறைய திறமை கொண்டவர். அந்த தவறுகள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடாது என்பதிலே ரொம்ப அறச்சீற்றம் கொண்டவர். நிறைய விழாக்களிலே ஒன்றாக பயணித்திருக்கிறோம். நிறைய பேரை இனியும் நானும் பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றுவோம். ஐயாவுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் ஏதாவது பண்ண வேண்டும் என்று எனக்கு மனதுக்குள்ளே ரொம்ப ஆசையாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு இப்போ தான் சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி பார்த்தேன், இவ்வளவு விழாக்களை சத்தமின்றி இவ்வளவு அழகாக செய்து கொடுத்தார்கள். ஒரு அரங்கிற்கு உள்ளே இருந்தால் கூட அந்த நிகழ்ச்சி இருக்காது. இதுதான் நன்றாக இருக்கிறது. நம்ம விழா நிகழ்ச்சி முடிஞ்சதும் அனைவருமே இந்த பக்கம் நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமே, இங்கே யாரும் பார்வையாளர்கள் இல்லை, அனைவருமே நின்று அந்த திறப்பு விழா இதை புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி இத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.